நிறைய பேர் வெண்ணங்குடி முனியப்பன் வீடியோவை பார்த்துட்டு சார் மேட்டூர் முனியப்பனை பற்றி சில தகவல்கள் தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேட்டூர் முனியப்பனை பற்றின சில தகவல்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. மேட்டூர் முனியப்பன், இந்த மேட்டூர் அணைக்கட்டு அப்படிங்கிறது 1935 சம்திங்கில் தான் வந்து இதுக்கான பிளான் எல்லாமே ரெடியாகி அந்த இடத்துல வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு கிட்டத்தட்ட 1912 அந்த பிளான் இருந்ததாகவும் முன்னாடி சொல்லி எடுத்திருக்காங்க. நிறைய தண்ணி வரக்கூடிய இடம், அது இடத்துல ஒரு இடத்துல தேங்கி நிற்கணும் அப்படின்னு பல இடங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது. தண்ணி வந்து தேக்கி டேம் கட்டலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு 3 இடங்கள். அதில் முதன்மையாக கருதப்படுறது இதுதான். 2 பக்கம் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல சென்டரில் வச்சா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஒரு சின்ன சின்ன டிராபேக்ஸ் அந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த அணை கட்டும்போது என்னென்ன டிராபேக்ஸ் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் இருக்குல்ல, நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்குல்ல, 2 பக்கம் மலை இருக்குது. நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அந்தாண்ட 16 பாலத்தை தாண்டி இருந்தாண்ட உள்ள பாலத்தை தாண்டி நீங்கள் போகும்போது மேலே ஒரு மலை மாதிரி தெரியும். அந்த மலையை வளைஞ்சு தான் போவோம். அதுக்கு அந்தாண்டு கொஞ்சம் மேடு தான் இருக்குது. அதுக்கு நடுவில் பாலம் போயிட்டுருக்கும். அதுக்கு நடுவில் தான் இப்போ ஆறு போயிட்டுருக்கு. 2 பக்கம் பண்ணுறோம். நடுவில் மக்கள் எல்லாமே இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஊர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கு. 20க்கும் மேற்பட்ட ஊர்கள். 20க்கும் மேற்பட்ட ஊர்களில் நிறைய கோவில்கள் இருந்திருக்கு, நிறைய சர்ச் இருந்திருக்கு, நிறைய சில ஆலயங்கள் எல்லாமே இருந்திருக்கு. அந்த ஊரில் இருந்தவங்களாம் எங்கே சார் போனாங்க, அவங்களாம் எப்படி கவர்மெண்ட் அனுப்புனாங்க, அதை எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், தெளிவாக இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அந்த கோவில், அந்த ஊர், அந்த சர்ச்சு, அங்கே இருந்தக்கூடிய விவசாய நிலங்கள், அங்கே இருந்தக்கூடிய வீடுகள் எல்லாம் அந்த இடத்துல இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. என்ன தெரியுமா? மேட்டூர் முனியப்பன், அணைக்கட்டு முனியப்பன் அப்படின்னு நீங்கள் அழைக்கக்கூடிய மேட்டூர் முனியப்பன் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல இருக்கார். ஒரு சின்னதாக ஒரு வாய்க்கால் மாதிரி போயிட்டு இருந்த தண்ணி, அதுக்கு பக்கத்தில் அன்றே உருவான முனியப்பன் சிலை, அதுக்கப்புறம் ஒரு உருவ சிலை செய்கிறாங்க. அந்த உருவ சிலை அப்படியே புதுப்பிச்சுட்டே வராங்க. அந்த இடத்துல இன்றைக்கும் அணைக்கு பாதுகாப்பாக அந்த முனியப்பன் அங்கேயே தான் இருக்கார். இது என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 ஊர் பக்கமாக இருந்திருக்கு. அதுக்குள்ளே நிறைய கோயில்களும் இருந்திருக்கு. நிறைய அடையாளங்கள் இன்றைக்கி நீங்கள் தென்பட்டிருக்கும். நிறைய சர்ச்செலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய கோயிலுடைய கோபுரங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடுகளுடைய தடங்கள் பார்த்துருப்பீங்க. சில முக்கியமான பழங்காலத்தினுடைய கல்வெட்டுகளும் சில அகழ்வாய்வோட கல்களும் அந்த இடத்துல இருந்ததாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்களில். ஆனால் இன்றைக்கும் அந்த முனியப்பன் கோவில் மட்டும் எப்படி சார் மிச்சமாச்சு? மக்கள் அங்கே இருந்த மக்கள்லாம் எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, மினிமம் ஒரு 5 ஊர்களுக்கு அவங்க வந்து மூவ் ஆயிருக்காங்க. அது மினிமம் 4 ஊரில் அதிக மக்கள் போயிருக்காங்க. ஒன்று மேச்சேரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய மேச்சேரி. இன்னொன்று மேட்டூர்லேயே அந்த இடத்துல சைடில் வந்து எல்லாமே பாதி பேர் எல்லாம் போயிட்டாங்க. இன்னொன்று நங்கவள்ளி, இன்னொன்று சேலம். இந்த 4 இடங்களுக்கு அதிகமாக போயிருக்காங்க. இங்கேருந்து குடிபெயர்ந்த மக்கள் சில இடங்களுக்கு போயிருக்காங்க. எங்கே அப்படின்னா பெங்களூர், கர்நாடகா. இந்த 4 இடங்கள் தான் அதிகமாக ட்ராவல் ஆனது. அந்த 4 இடத்துலேருந்து அதிகமாக போனது பெங்களூர், கர்நாடகா. சார் அவங்க ஏன் சார் போனாங்க? அந்த இடத்துல வாழ்வாதாரமாக இருந்த மக்கள் அங்கே வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு மறுபடியும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு முன்னேறி வராங்க. தண்ணியுடைய பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் அப்படி எதுன்னு பார்க்குறாங்க. இந்த பக்கம் சேலம் மாவட்டத்தில் மேச்சேரி அப்படிங்கிற ஏரியாவை கொஞ்சம் தேர்ந்தெடுக்கிறாங்க. பஞ்சுகல்பட்டி, மேச்சேரி, இந்த ஏரியா எல்லாமே கொஞ்சம் தேர்ந்தெடுக்கும். இன்றைக்கி பட்டுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லக்கூடிய பஞ்சுகல்பட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோயிலாக இருக்குது பார்த்தீங்களா, அது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அப்போ நத்தமாக இருந்த இடம். அந்த இடத்துலாம் பாதி இடங்கள் வந்து மேய்ச்சல் ஏரி தான் மேச்சேரி. இன்றைக்கி நீங்கள் மேச்சேரின்னு சொல்ல போகிறது இல்லை, அது மேய்ச்சல் ஏரி. அந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து வீடுகள்லாம் அப்போல்லாம் தஞ்சம் அடைஞ்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படி பட்டாவாயிருக்கு, அப்படி இப்படியே எல்லாமே வீடுகள்லாம் உருவாயிடுச்சு. நங்கவள்ளி அப்படிங்கிற இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அந்தாண்டே நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் அந்த கோவில்கள்லேருந்து எடுக்கப்பட்ட சிலைகளை சின்ன வழிபட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் திப்பு சுல்தான் கொடுத்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு வாள் இன்றைக்கும் அந்த மக்கள்கிட்டலாம் இருக்குது. சவுடேஸ்வரி அம்மன் சிலையெல்லாம் அந்த இடத்துலேருந்து இன்னும் பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க. 5 ஊர்களில் இருக்கக்கூடிய அம்மனும் ஒரு நாள் வந்து ஒரு பூஜையில் ஒன்றா கலந்து அந்த ஒரு நாள் திருவிழாவை கொண்டாடி தான் போயிட்டுருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பிரிஞ்சு போனாலும் அங்கேருந்து ஒரு நாள் வந்து அந்த பூஜையை வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல நின்று பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அதற்கு மேட்டூர்லேருந்து வந்தவங்கன்னு காரணம் இல்லை, அதற்கு ஒரு சில காரணங்களும் வச்சுருக்காங்க. இப்படி ஒரு பூஜை வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சில தை மாதங்களில் அந்த பூஜைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மேட்டூர் முனியப்பன் அணைக்கு மட்டும் பாதுகாப்பில் அன்றைய காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஊர்களுக்கே அவர் தான் பாதுகாப்பாக இருந்திருக்காரு. அணைக்கட்டு முனியப்பன். சேலம் மாவட்டம் அப்படின்னாவே, இந்த சேலம் சரௌண்டிங் அப்படின்னாவே இந்த முனியப்பனுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கும். பாயிண்ட் 1, நீங்கள் கூகுளில் முனியப்பன் அடிச்சிங்கன்னா ஒரு 2-3 முனியப்பன் தான் கூகுள் ஃபோட்டோஸே வரும். அதில் முதல் முனியப்பன், வெண்ணங்குடி முனியப்பன் ஃபோட்டோஸ் அதிகமாக ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா எல்லா ஆங்கிலேருந்து எடுத்துருப்பாங்க. ரோடு ஓரத்தில் இருக்குது, சேலத்தில் இருக்காங்க, சிட்டிஸில் இருக்காங்க, டக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. அடுத்தது இருட்டுக்கல் முனியப்பன் அப்படின்னு சேலத்தில் இருக்கிறது. அதே போல் நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய முனியப்பன், சின்ன சின்ன கோயிலில் இருக்கக்கூடிய முனியப்பன் நிறைய ஃபேமஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த அணைக்கட்டு முனியப்பன் தான் மெயின். இந்த அணைக்கட்டு முனியப்பன் மேட்டூர் அணைக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால மக்களுக்கு இன்னும் அதிகமாக தென்பட ஆரம்பிச்சது. சரி, இந்த முனியப்பன் இங்கே இருக்காரு, எத்தனை ஆண்டுகளாக இங்கே இருக்காரு அப்படின்னு நல்லா தேட ஆரம்பித்தாங்க. அணை கட்டி 100 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு உள்ளே வந்து எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அணை கட்டும் போதிலும் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட இன்றைக்கி 100 வருடங்கள் பக்கமாக ஆச்சு அணை கட்டி. 100 வருடங்களுக்கு பக்கமாக ஆக போகுது. சரி, அப்படி பார்த்தோம் அப்படின்னாலும் அணைக்கு பக்கத்தில்
அந்த முனியப்பன் வந்திருக்காரு அப்படின்னு 100 வருடம் பழமையானது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி பல 100 ஆண்டுகளாக அந்த இடத்துல அந்த முனியப்பன் இருந்திருக்காரு. ஊருக்கு காவல்காரராக இருந்திருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு காவல்காரராக இருந்திருக்காரு, அந்த அணைக்கும் இன்று காவல்காரராக இருக்காரு, அங்கேருந்து வரக்கூடிய காவிரி நீருக்கும் இன்னைக்கு காவல்காரராக இருக்காரு. இன்னைக்கு அங்கே அணை கட்டுறாங்க, இங்கே அணை கட்டுறாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் அந்த முனியப்பன் தான் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு முதன்மையான கருத்தாக நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் டைப் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி, அந்த சக்தி வாய்ந்த முனியப்பன் சொல்லி அப்படியே அந்த அணைக்கட்டெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர்லாம் கமெண்ட்லாம் பண்ணீங்க. இன்றைக்கி எல்லாரோட எதிர்பார்ப்புமே அதுதான். சரி, எப்படியாவது அந்த அணைக்கட்டு பிரச்சனை அவங்க சரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து டக்குன்னு நம்மளும் விவசாயம் எல்லாமே செழிக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட்லேயே இருக்குது. ஸோ அந்த முனியப்பன், அங்கே இருக்கக்கூடிய முனியப்பன், அங்கே இருக்கக்கூடிய பார்க்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த முனியப்பன் கோயில் உங்களுக்கு தென்பட நீங்கள் போய் வணங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் அந்த இடம் எல்லாமே வீடுகள் இருந்த இடம், மக்கள் அன்றாட ஓடி விளையாடிக்கிட்டு இருந்த இடம். கிட்டத்தட்ட 20 ஊர் அப்படின்னா நோட் பண்ணிக்காங்க. ஒரு 100 வீடு இருந்தால் கூட 200 வீடுகள் மினிமம் இருந்திருக்கும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான, ஒரு அழகான, ஒரு பூஞ்சோலை வனமாக இருந்தக்கூடிய இடம் இன்றைக்கி நீர் வரத்து வர அன்னைக்கு திருவிழா மாதிரி இருக்குது. நீர் இல்லாத அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப வெறிச்சொடி போயிருக்குது. பாலைவனமாக தென்படுது. உள்ளே இருக்கக்கூடிய அடையாளங்கள்லாம் தெரிகிற அளவுக்கு அந்த இடத்துல தென்படுது. இந்த நீர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பஞ்சபூதத்தில் ஒரு ஸ்தலம், ஒரு உருவம். எந்த இடத்துக்கு போனாலும் தன் தன்மையை அதற்கேற்ற மாதிரி மாறிக்கொள்வது நீர் மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட நீர் தமிழகத்தை நோக்கி கர்நாடகாவிலேருந்து வந்தது. அதை ஒரு அணையை போட்டு கரெக்டாக நிறுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு எல்லாமே விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த தண்ணியுமே அப்படி அப்படியே அங்கங்கே நின்றுட்டு இருக்கு. நிறைய பேர் அங்கே டேம் கட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இந்த மேட்டூர் அணை அப்படிங்கிறது, நீங்கள் மேட்டூர் அணை பார்க்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தெரியும். இந்த மேட்டூர் அணை பற்றி இன்னொரு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த மேட்டூர் போகிறவங்க அப்படியே அந்தாண்ட குளத்தூர் போகிற ரூட் இருக்கும். குளத்தூர் போகிற ரூட்டில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கரடு மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே ரைட் கட் ஆகும். அந்த ரைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உள்ள ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த வியூ பாயிண்டில் இந்த மேட்டூர் டேம் எப்படி கட்டப்பட்டது அப்படிங்கிற புகைப்படம் இருக்குது. அந்த மேட்டூர் டேமுடைய ஹைட்டில் இருந்து அந்த காலத்தில் வெளிநாட்டவர்கள், அந்த ஆங்கிலேயர்கள் எப்படி அந்த டேமை கட்டினாங்க, எப்படி வியூ பண்ணாங்க, அங்கேருந்து பார்த்தா எப்படி அந்த வியூ தெரியும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த மாதிரி ஒரு லிஃப்ட்டோட ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போகல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்க. நிறைய பேர் போயிருப்பீங்க. அப்படி போகாதவங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா வியூ பாயிண்ட் அழகாக தெரியும். ஃபுல் டேமே தெரியும். எங்கே யார் வேலை செய்கிறாங்க உட்பட மேலே பைனாக்குள்ளரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெள்ளை கலர்கள், அந்த வெள்ளை ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போயே வந்து அந்த பிளான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு வியூ பாயிண்ட்டு நீங்கள் போய் நீங்கள் மேட்டூர் டேம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த பக்கம் மேட்டூர் அணை, அந்த பக்கம் இந்த பக்கம் சேலம் மாவட்டம், அந்த பக்கம் இது தருமபுரி மாவட்டம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏரியூர் அந்த சைடு எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஊர். இந்த பக்கம் போனீங்கன்னா கூனாண்டியூர், இந்த பக்கம் எல்லாமே வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட பல 100 ஏக்கராக்கள் அதில் இருக்குது. பல 100லாம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரே காவல்காரராக மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பன் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது அதில் ஹைலைட். யாருக்கெல்லாம் மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பனை ரொம்ப பிடிக்கும், என்னெல்லாம் நீங்கள் அந்த கோயிலுக்கு வேண்டுதல் வச்சிங்க, என்னைக்கு நீங்கள் பக்கமாக அந்த கோயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பக்கத்தில் பெல் பண்ணி மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.